Hi friends, welcome to Biology Simplified Tamil. Now unga Snillandan. Sir, NEET UG 2025 la நான் பாஸ் மார்க் வாங்கணும். இது வரைக்கும் நான் blank-ஆ இருக்கேன். எதுவுமே படிக்கல. Physics, Chemistry, Biology எதுவுமே நான் படிக்கல. இந்த ஒரு 20 நாள்ல என்னால பாஸ் பண்ற மாதிரி படிக்க முடியுமா? அதற்கு ஏதாவது டிப்ஸ் கொடுங்க. நிறைய ஸ்டூடண்ட்ஸ் கமெண்ட் செக்ஷன்ல கேட்டிருக்கீங்க. கேட்காம நான் இந்த வீடியோ போடவில்லை அப்படின்றத மனசாட்சியை தொட்டு நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். ஓகே. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த 20 நாள்ல நீங்க எதுவுமே இது வரைக்கும் படிக்கல. அப்படி இருந்தோம் இந்த 20 days 21 daysல என்னால நீட்டா பாஸ் பண்ண முடியுமா 3 weeks குள்ள என்னால அப்படினா கண்டிப்பா முடியும். practice பண்றதை ரிப்பீட் பண்ணுங்க. MCQ மல்டிபிள் சாய்ஸ் क्वेश्चंस திருப்பி பிராக்டீஸ் பண்ணுங்க. கண்டிப்பா நீங்க வந்து மார்க் ஸ்கோர் பண்ணுவீங்க. பாஸ் மார்க்குக்கு மேலேயே உங்களால வாங்க முடியும். இது ப்ரூவன் டெக்னாலஜி. தயவு செய்து இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க. இதுக்கு மேல நான் ஒன்றும் சொல்ல முடியுங்க. ஆஸ் எ டீச்சர் நான் ட்ரெயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் மட்டும் பண்ண வச்சா போதும்னு 10 நாள்ல என்கிட்ட கொடுத்த ஒரு ஸ்டூடெண்ட்டை நான் பாஸ் பண்ண வச்சிருக்கேன். அவங்களுக்கு ஃபாலோ பண்ணது தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஓகே. ப்ரிப்பேர் ஒன்லி பயாலஜி. நீங்க பாஸ் மட்டும் தான் ஆகணும் சார் நீட்ல அப்படின்னா பயாலஜி மட்டும் ப்ரிப்பேர் பண்ணா போதும். ஏன்னா உங்களுக்கு 720க்கு 360 மார்க் பயாலஜி பாட்னி பிளஸ் சுவாலஜில இருந்து 50% வந்துருது. அதாவது 180 क्वेश्चनக்கு 90 क्वेश्चंस உங்களுக்கு பயாலஜில இருந்தே வந்துருது. சோ பாஸ் மார்க் அப்படிங்கிறது 130 to 140 150 இவ்வளவு தான் இருக்க போகுது. ஓகே. இப்போ பயாலஜிக்கு என்ன மெட்டீரியல் நான் ஃபாலோ பண்ணட்டும் சார் அப்படினா NCERT டெக்ஸ்ட் புக். இப்போதைக்கு டெக்ஸ்ட் புக்கை வச்சு படிக்கிறதுங்கிறது வேலைக்கு ஆகாது. அதனால NCERT பேஸ்ட் கைடுக்கு போய்டுங்க. NCERT பேஸ்ட் क्वेश्चन பேங்க். இந்த NCERT பேஸ்ட் கைடு பிளஸ் क्वेश्चन பேங்க் ஒரே புக்லெட்டா ஒரே கைடா உங்களுக்கு வேணும்னா ரெண்டு பிராண்டட் கம்பெனி நான் சொல்லிடுறேன். இது வந்து பாத்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல அந்த டேக் பண்ணியிருக்கிறதுனால லிங்க் உங்களுக்கு காமிக்கும். ஒன்னு வந்து NCERT பஞ்ச் பை பிசிக்ஸ் வாலா. ரெண்டாவது வந்து MTG NCERT at your fingertips. இந்த ரெண்டுல ஏதாவது ஒன்னு வாங்கினா போதும். ரெண்டுமே சிமிலர் குவாலிட்டி தான். டேக் பண்ணியிருக்கேன். நீங்க வேணும்னா கிளிக் பண்ணி வாங்கிக்கங்க. அதுல 6000 பிளஸ் MCQs உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஓகே. இப்போ நீங்க என்னென்ன சாப்டர் படிக்கணும்? செல் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன் யூனிட்ல செல் த யூனிட் ஆஃப் லைஃப், பயோமாலிக்யூல்ஸ், செல் சைக்கிள் அண்ட் செல் டிவிஷன் 3 சாப்டர் இருக்கு. இந்த பயோமாலிக்யூல்ஸ் படிச்சீங்கன்னா 2 in 1ன்னு நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா உங்களுக்கு கெமிஸ்ட்ரியிலையும் பயோமாலிக்யூல்ஸ் இருக்கு. இங்க படிச்சீங்கன்னா அங்கேயும் சேர்த்து மார்க் வாங்கலாம். மினிமம் இந்த 3 சாப்டர்ல இருந்து 10 क्वेश्चन மினிமம் குறைஞ்சபட்சம் எக்ஸ்பெக்ட் பண்றோம். அதனால இந்த 3 சாப்டர் படிச்சிடுறீங்க. क्वेश्चंस practice பண்றீங்க. ஓகே. பயோடெக்னாலஜில பயோடெக்னாலஜி பிரின்சிபல்ஸ் அண்ட் ப்ராசஸஸ், பயோடெக்னாலஜி அண்ட் இட்ஸ் அப்ளிகேஷன் 2 சாப்டர்ஸ் இருக்கு. இதுல இருந்து 5 क्वेश्चंस எக்ஸ்பெக்ட் பண்றோம். அதுக்கு அடுத்து ஹியூமன் பிசியாலஜில 6 சாப்டர்ஸ் இருக்கு. 11th மினிமம் 12 क्वेश्चंस உங்களுக்கு எவ்ரி இயர் இந்த 6 சாப்டர்ஸ்ல இருந்து கேக்குறாங்க. ஈகாலஜில 3 சாப்டர்ஸ் இருக்கு. என்விரான்மெண்டல் இஷ்யூஸ் தூக்கிட்டாங்க. 10 क्वेश्चंस இந்த 3 சாப்டர்ல இருந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பயாலஜி இன் ஹியூமன் வெல்ஃபேர்ல ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸ், மைக்ரோப்ஸ் இன் ஹியூமன் வெல்ஃபேர் 2 சாப்டர் தான் இருக்கு. ஸ்ட்ராட்டஜிஸ் தூக்கிட்டாங்க. சோ 5 क्वेश्चंस நீங்க வந்து இந்த 2 சாப்டர்ல இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதற்கு அடுத்து இந்த 16 சாப்டர்ஸ் நம்ம சொல்லிருக்க 16 சாப்டர்ஸ் படிச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க 42 क्वेश्चंस எக்ஸாம்க்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சோ 168 மார்க்ஸ்ல இருந்து நீங்க வந்து மேக்ஸிமம் 168 மார்க்ஸ், அதாவது क्वेश्चंसே நம்ம மினிமம் நம்பர் வச்சு தான் போட்டுருக்கோம். மினிமமே 168 மார்க்ஸ் வந்துடும். அப்படியே எஸ்ஐபிசகா ஒரு क्वेश्चन 2 क्वेश्चन தப்பு பண்ணிட்டா கூட 150 மார்க் கம்பல்சரிலி அஷ்யூர்டா வாங்கிடலாம். இப்போ உங்களுக்கு ஒரு எண்ணம் தோணும், சார் நீங்க சொன்ன சாப்டர்லாம் ஆல்ரெடி ஓரளவு படிச்ச மாதிரி தான் எனக்கு இருக்குது. MCQs பிராக்டிஸ் பண்றேன். இருந்தாலும் எனக்கு 168 மார்க்குங்கிறது கம்மியா இருக்கு. ஒரு 200 மார்க் வாங்கினா நல்லா இருக்குமே அப்படின்னு தோணுது சார். நான் molecular basis of inheritance, principles of inheritance, evolution, photosynthesis in higher plants, respiration in plants, plant growth and development. இந்த 3 photosynthesis, respiration, plant growth இந்த 3 plant physiologyல வந்துரும். molecular basis of inheritance, principles of inheritance, evolution இந்த 3 geneticsல வந்துரும். சோ இந்த 6 சாப்டரும் இன்க்ளூட் பண்ணி அதாவது 22 சாப்டர் நீங்க படிச்சீங்கன்னா 200 மார்க் கண்டிப்பா உங்களால நீட்ல ஸ்கோர் பண்ண முடியும். இப்போ நீங்க பண்ண வேண்டியது லைன் பை லைன் படிக்கிறதோ வீடியோவை உட்கார்ந்து 3 மணி நேரம் 2 மணி நேரம் படிக்கிறதோ வேஸ்ட். ஒரு பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை. நல்ல காமெடியெல்லாம் பண்ணிட்டு நல்லா ஜாலியா வீடியோ மணிக்கணக்கில் பண்ணலாம். ஆனா பார்க்குற உங்களோட டைம் வேஸ்ட் ஆகுதுங்கிறத மறந்துடாதீங்க. உங்களுக்கு நீட்ல தியரி क्वेश्चन கேட்க போறது இல்லை. லைனா எழுத சொல்லலை.
ஒரு கொஷின் கொடுத்து 4 ஆப்ஷன் கொடுத்து அந்த 4 ஆப்ஷனில் எது ஆன்சர்னு ஷேட் பண்ண சொல்கிறாங்க. அப்போது நீங்கள் வந்து MCQ ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போனால் மட்டும்தான் உங்களுக்கு அங்கே கரெக்டாக ஒவ்வொரு கொஷனுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சி மார்க் வாங்க முடியும். அதனால் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மொபைல்லையோ லேப்டாப்லையோ உட்காந்துக்கிட்டு மணிக்கணக்கில் வீடியோ பார்க்கறது வில் நாட் ஒர்க். இட் வில் நாட் பி யூஸ்ஃபுல் டு யூ. திருப்பி சொல்கிறேன். ஸோ தட் நீங்கள் டயத்தை லைன் பை லைன் உட்காந்து படிக்கிறதுலையோ வீடியோ பார்க்கறதுலையோ வேஸ்ட் பண்ணுறதை விட்டுட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இன்டென்ஸ் ப்ராக்டிஸ், ஹார்ட் ஒர்க் பண்ணி நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதே போல் மார்க் டெஸ்ட், கிராண்ட் டெஸ்ட் இதெல்லாம் வந்து பயாலஜிக்கு நீங்கள் எழுதுறது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மார்க் 200 பார்த்து கொண்டு போகிறதுக்கு. அண்ட் நம்ம சொன்ன சாப்டர்ஸில் இருக்கக்கூடிய MCQs ஒவ்வொரு சாப்டருக்கும் 100லேருந்து 200 கொஷின் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ண கொஷினே திருப்பி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மினிமம் 3 டைம்ஸ், மேக்ஸிமம் 5 டைம்ஸ் கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களால் நீட்டில் பாஸ் மார்க் வாங்குறது மட்டும் இல்லாமல் 200 வரைக்கும் அதை கொண்டு போகிறதுக்கும் அது உதவியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வெற்றி அடைவீங்க. பி பாசிட்டிவ். எப்போவுமே பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள். நெகட்டிவ் திங்கிங் வேண்டவே வேண்டாம். உங்களால் முடியும் அப்படின்னு நம்புங்க. நெகட்டிவாக பேசுகிறவங்க பேசிட்டு போகிறாங்க. நம்மளை நம்புவோம். தன்னம்பிக்கை தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ உங்கள் மேலே நீங்கள் நம்பிக்கை வைங்க. ஆல் தி பெஸ்ட். பெஸ்ட் ஆஃப் லக். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ.